நமக்காக இல்லைங்க, நமக்காக இல்லை, நமக்காக நம்ம வாழ்கிறதில்ல. நம்ம கூட பிறந்தவங்க, நம்மை சார்ந்தவங்க, நம்முடைய சொந்த பந்தங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம இருக்கிறோம். கடலே சொல்லுங்களேன். நான் எப்பவுமே சொல்லுவேன், ஆண்டவரே நான் எனக்காக வாழலப்பா, நான் கண்ணா மூடிட்டேன்னா என் சொந்த பந்தமெல்லாம் கணக்கில்லாமல் போயிடுவாங்க. அதனால் நான் அவங்களுக்காக தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஜெபம் பண்ண அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, காக்கப்படுவாங்க, அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. என் ஆண்டவர் பிசாசு அவங்கள எப்படியாவது அவங்க உயிரை எடுத்துகிட்டு போகணும்னு ட்ரை பண்ணும்போது நம்முடைய ஜெபங்கள் நிமித்த கர்த்தர் அதை தடுத்துடுவார். பிரலையிலே சொல்லுங்களேன். அப்போ அதுக்காகத்தான் நம்ம வாழ்கிறோம். அப்போ நம்ம ஜெபம் ரொம்ப அவசியம் தேவை. நம்ம அவசியம் எல்லாருக்காய் ஜெபிக்கணும். நம்ம பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்திருக்கிறார். அதனால் இந்த 365 நாள் நம்மை மற்றும் கர்த்தர் நடத்தலை, நம்முடைய குடும்பங்களையும் கர்த்தர் நடத்தினார். அல்லேலூயா. நம்முடைய கூட பிறந்தவர்களை நம்மை என்ன செய்தாருங்க, ஆண்டவர் என்ன செய்தார், நடத்தினார். அதனாலே நிச்சயமாய் இன்னும் நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுவோம். சோத்திரம். நம்முடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் கர்த்தர் வருகிற 25 காப்பார். அல்லேலூயா.